ஓகே தானே? தெரியுது, கிளியராக இருக்குது. அப்புறமா அப்படிலாம் இருக்கு. ஓகே. ஸ்ரீராமலிங்காய நமः. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமः. இது கேள்வி பதில் நேரம் தான், அதனால் கேள்விகள் இருந்தால் சன்மார்க்கத்தில் கேட்கலாம். கேளுங்க. ஒரு 2 வாரமாக கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் கேளுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? அப்போ நீங்களே கேளுங்க. அப்போ தான் ஒரு வாரம் கேளுங்க. அப்போ தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. தனி அங்கேருந்து வாங்க, டாக்டர்கிட்டேருந்து வரலாம். யாரும் கேள்வி கேட்க வரலாம். அப்புறம் வாங்க, கொஞ்சம் சின்னது கேளுங்க. மலேசியா எப்படி இருக்கா? டைம் குறவாக இருக்குது, வேணாம். டைம் இருக்கிறது ஒரு ஒரு மலேசியா நல்லா இருக்கு. எந்த குறையும் மலேசியாவில் வந்து பார்க்க முடியல, நல்லா இருக்கு. சன்மார்க்கம் மலேசியாவில் ஒரு 7 இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா சரியான புரிதல் இல்லை, சரியான புரிதல் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஜீவகாரங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதுவும் மிகப்பெரிய தவறு. வள்ளல் பெருமாள் வழிபாடு பண்ண வேண்டாம்னா அதுவும் ஒரு தவறு. 5 திருமுறைகள் வேண்டாமே வேண்டாம் அப்படின்னா அதுவும் ஒரு தவறு. இது மாதிரி தவறுகள் நிறைய. எல்லாமே இப்போ சித்தர் வழிபாடு அப்படின்னா சித்தர் வழிபாடு நம்ம மறுக்கல. சித்தர்களை மரியாதை கொடுங்க, வேணாமே சொல்லுங்கள். இப்போ பெரியாரம் வள்ளலாரம் அப்படின்னா அது எப்படி இருக்குது? பெரியாரோட நிலை என்ன, வள்ளலாரோட நிலை என்ன ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஒரு மிகப்பெரிய பிழை அது. ஆனால் அது மாதிரி ஜெயராஜமூர்த்தி அவர்கள் புத்தகம் வெளியிட்டார், நூல் வெளியிட்டார், பெரியாரும் வள்ளலாரும். அது அவ்வளவு கண்டனத்துக்குரியது. நான் நேரடியாகவே கேட்டேன், பெரியாருடைய தகுதி என்ன, வள்ளலாருடைய தகுதி என்ன, பெரியாரை வள்ளலாரோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்? அது மாதிரி சித்தர்கள் அப்படின்னா அற்புதமான வழிகாட்டு இல்லைன்னே சொல்லணும். ஒரு குரு நல்ல சித்தர்கள் பாடல்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அவ்வளோ அழகாக புக்கு வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப போல்டாகவே சொல்லியிருப்பாங்க சித்தர்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். ஆனால் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வள்ளலாரை கூட வணங்கக்கூடாது, ஆனால் சித்தர்களை வணங்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை பார்த்தேன். அதே மாதிரி ஜீவகாரணி மட்டும் பண்ணால் போதும். அந்த ஜீவகாரணி கூட எப்படி அப்படின்னா இல்லாதவர்களுக்கெல்லாம் யோசிச்சு எல்லாம் போடுறது, சாப்பாடு வடித்து சாப்பாடு போடுறாங்க. அது வந்து ஜீவகாரணி. ஸோ இந்த நிலையை மாறுது. 6 திருமுறைகளை படிக்கணும். இப்போ சரியான புரிதல் இல்லாததுனால ஊரநடிகளுடைய புத்தகம் இங்கே எல்லா சங்கங்களையும் ஊரநடிகள் புத்தகம் தான். ஊரநடிகள் முதல் 4 திருமுறைகளை மாற்றி அமைத்தது. 5ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியதை கொண்டது முதல் திருமுறை. அந்த மாதிரி அந்த திருமுறைகளை வள்ளல் பெருமான் பார்வையிட்ட 4 திருமுறைகளில் கை வைக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த வேலையை செய்து வருவார். அதனால ஊரநடிகளை நான் வந்து குறைய சொல்லலை. அவர் போட்ட அந்த புத்தக அமைப்பு சரி கிடையாது. அதனால் அந்த நூல் ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்திக்கணும். பட் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணுறது அது முழுமையாக திருவருட்பால் நடந்துக்கிறது மிகப்பெரிய தவறு. இது எல்லா சங்கங்களையும் ஊரநடி மட்டும் தான் பார்த்தேன். அது எப்படி அது மட்டும் இறக்க முடியாச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த டைமில் சாய்ஸ் இல்லையா? அப்பா வந்து அப்பா இருந்த ஒன்று ப்ரொமோட் பண்ணார். அப்போ அதனால் தெய்வ நிலையம் புத்தகம் அது இப்போ வந்து அரசாங்க வெளியீடு மாதிரி வருது. இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடுறாங்க. அந்த நூல் வாங்கிக்கோங்க. அதுதான் 4 திருமுறைகள் வள்ளல் பெருமான் எப்படி எழுதினாரோ அதே கட்டமைப்பில் இருக்கு.
ஆமாம். இப்போ அவரே காமிச்சாரு. அவரே ஆமாம் சார். நீங்கள் அதுதான் கொடுத்தா வந்து நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம். இது ஒரு அதாவது ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னு ஒரு புரிதல் முதல்ல நமக்கு வேணும். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, இது 6ஆம் திருமுறை. இதே மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கும் 5 திருமுறை. இல்லை, இதுதான் தெய்வம் 6ஆம் திருமுறை. இது இருந்ததுன்னா ஓகே. இவங்க தடியாக இருக்கிறது ஆரஞ்சு இது இல்லை. இங்கே இந்த மன்றத்திலையும் பார்த்தா இது இல்லை, ஊரடிகள் தான் இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லும்போது பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த 7 அவத்தைகளை யாராவது கண்டுபிடிச்சி ஜீவகாருண்யம் பண்ணுறீங்களா? இங்கே பண்ணப்படுகிறதா? சாப்பாடு மட்டும்தான் போடுறீங்க, அது ஜீவகாருண்யம் முழுமை பெறாது. அதுவும் ஆதரவற்றவர்களுக்கு செய்வதற்கு பேர் தான் ஜீவகாருண்யம். எனக்கு சோறு போட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஆதரவற்றேன், இங்கே வந்திருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழி கிடையாது, இன்றைக்கி நான் சாப்பாடு சாப்பிட்றேன், அப்போ ஆதரவற்றேன், ஓகே ரைட். ஆனால் இங்கே சாப்பாடு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க, ஒரு வட்டம் நிறைய சாப்பாடு எடுத்து போய் வச்சுக்கிறீங்க, அங்கே போகிறவங்க வரவங்க எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க, அங்கே இருக்கிற கடைக்காரங்களாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அது ஜீவகாருண்யமா என்றால் அது முழுமை. தன்னால் பொருளை ஈட்ட முடியாதவர்கள், தன்னால் தனக்கான உணவை செய்து கொள்ள முடியாதவர்கள், அவங்க தான், அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டது அதற்காகத்தான். போகிறவரெல்லாம் சாப்பிட்றதுக்கு தர்மசாலை தொடங்கவில்லை. யாருக்கு முடியலையோ வசதி இல்லையோ அவங்க தான் போய் சாப்பிடணும். அது பசி. பிணி, எவ்வளோ பேர் மற்றவங்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம்? முயற்சி பண்ணலை, அப்போ ஜீவகாருண்யம் இல்லை. தாகம், நம்ம கையில் பாட்டில் இருந்துகிட்டே இருக்குது, கொடுக்குறது. சாப்பாடு போடுறவங்க கூட தண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. சரிங்களா? இச்சை, எத்தனை பேருடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றிருக்கோம்? எளிமை, எவ்வளோ பேருடைய வறுமையையும் அவங்களுடைய நிலைமையை நம்ம முன்னேற்றிருக்கோம்? பயம், எத்தனை பேரோட பயத்தை போக்கியிருக்கோம்? கொலை, எந்த கொலையாவது நம்ம தடுத்துருக்கோமா? ரோட்டில் கசாப்பு கடை வச்சுட்டு இருக்கிறோம், கறிக்கடை வச்சுட்டு இருக்கிறோம், நம்ம போய் வெட்டாதப்பா, கறிக்கடை நடத்தாதான்னு சொல்லியிருக்கிறோமா? அப்போ எங்கே ஜீவகாருண்யம் பூர்த்தி அடைகிறது? ஜீவகாருண்யம் பூர்த்தி அடைகிறது. ஜீவகாருண்யம் பூர்த்தி அடையும் போது தான் வள்ளலார் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்ம உருக்கம், ஆன்ம நிகழ்ச்சி, அதுதான் கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறதெல்லாம் ஜீவகாருண்யம் பூர்த்தி அடையக்கூடிய நிலையில். நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் ஜீவகாருண்யம் இல்லை. 7 பூர்த்தி பண்ணால் தான் கம்ப்ளீட் ஜீவகாருண்யம். தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் கொடுங்க. இல்லை, எழுதி போடுங்க, ஆதரவற்றவர்கள் மட்டும் இங்கே வந்து உணவருந்தி செல்லவும். அது பரவும், அவங்க தேடி வந்து சாப்பிடுவாங்க. அப்போ தான் ஜீவகாருண்யம். நம்ம சாப்பாடு போடுறத மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறோம், மற்றது எல்லாத்தையும் மறந்துடும். எத்தனை டாக்டர்ஸ் இல்லை, எவ்வளோ பேர் நமக்கு கை வைத்தியம் எவ்வளோ தெரியும், எதையாவது தைரியமாக சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக் கொடுக்குறது அதுக்கு பயம். நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு சரியாகலைன்னா என்ன பண்ணணும் இல்லையா? ஜீவகாருண்யம் பூர்த்தி அடையும். சாப்பாடு போடுறதெல்லாம் அதுவும் ஜீவகாருண்யம். அதுக்காக சாப்பாடு போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா 100 பேர் சாப்பிடும்போது அதில் ஒரு 10 பேர் ஆதரவற்றவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த 10 பேருக்காக மீதி 90 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அதனால் பாபையா சொல்லிட்டாரு, ஜீவகாருண்யம் வந்து ஆதரவற்றவர்களுக்கு அப்போ நிறுத்திடணும். அதை நிறுத்த சொல்லலை, இதை எடுத்து இது செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை விட பெட்டர் எதுன்னு ஆதரவற்றவர்கள் தேடி போய் கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து சாப்பாடு போடுற பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் செய்கிறாங்க, எஜுகேஷன் மருத்துவம் செய்கிறாங்க, செய்யலாமே சொல்ல வரல. இதில் ஒரு பார்வைக்கு சாப்பாடு போடுறது தெரியுது, அப்படிதான் தெரியும். ஆனால் நிறைய பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையாக. இந்த தனிப்பட்ட முறையில் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன். 10 நாளில் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து பர்சன்டேஜில் கொஞ்சம் அது பொதுவாக நான் சொல்கிறது பொதுவாக குறிப்பிட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள். பொதுவாக இப்படி ஒரு எண்ணம் பரவி, உணவு தான் அதிகமாக பண்ணுறாங்க. இந்த எண்ணம் பரவி சாப்பாடு போட்டால் போதும் இல்லை.
எந்த அடிப்படையில் பெருமை ஏற்படுகிறது? பயிர்ப்புறு காரண பரிசுகள் பற்பல, உயிர் திறன் ஒன்றென அப்படின்னு வளர்த்து பாடுறாங்க. அதாவது பயிர்ப்புறு கரண பரிசுகள் அப்படின்னா நம்மளுடைய பிறவியை நம்ம தான் தீர்மானம் பண்ணுறோம். அடுத்த பிறவி நமக்கு என்னென்னு ஆண்டவன் தீர்மானிக்கணும், நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். நம்மளுடைய இந்த பிறவியின் நன்மை தீமைகள் எல்லாம் கால்குலேட் ஆகி அடுத்த பிறவி நிர்ணயிக்கப்படுது. அப்போ கரண பரிசு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆன்மா எப்படி நடந்துக்குது, எப்படிலாம் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் நமது அடுத்த பிறவி தீர்மானிக்கப்படுது. அதனால தான் உயிர் திறன் ஒன்று, எல்லா உயிரும் ஒன்று தான். ஆனால் கரண பரிசு பற்பல். எல்லாரும் ஏன் வேறு வேறு மாதிரி சிந்திக்கிறோம், வேறு வேறு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆன்மா ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கரண பரிசுகள் முன்ஜென்ம வாசனை, மலவாசனைன்னு சொல்லுவாங்க. அது மலவாசனை அப்படியே பெருவியாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த ஆன்மா விட்டு விலகல், அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த விஷயம். இப்போ அடுத்தது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திதி, கர்மா, தவசம் இதெல்லாம் பற்றி இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு. அது ஒரு பெரிய மித்து. அதை ஏற்படுத்தியதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அதை ஏன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னும் பொழுது ஓகே, மரணம். இப்போ சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சுடுகாட்டுக்கு அந்த அந்த உடலை எடுத்துகிட்டு போகும்போது எந்த பக்கமாக தலையை சேர்த்துட்டு போவாங்க? இங்கேருந்து போகும்போது மயானத்தின் திசையை நோக்கி தலை, வீட்டின் திசையை நோக்கி தலை இருக்கும். அந்த தலை அவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டை திசையை நோக்கி தலை இருக்கும். எடுத்துகிட்டு போவாங்க. நடுவில் ஒரு அரிச்சந்திரன் சிலை இருக்கும், அங்கே வச்சுட்டு நிறைய மந்திரங்கள்லாம் பாடுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா பெற்ற தாய்தனை அங்கே பாடுவாங்க. பெற்ற தாய்தனை பாடல் அந்த இடத்துல அரங்கேறுகிறது. நமச்சிவாயத்தை நான் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த உடலை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாடக்கூடிய பாடலில் அது இடம்பெற்று இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அந்த உடலை எடுத்துகிட்டு போகும்போது தலையை திருப்புவாங்க. உடலை மாற்றி தலை இடுகாட்டை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டை நோக்கி தான் நீ வாழ்ந்துட்டு இருந்த, நீ உன்னால் உன்னுடைய தேகத்தை காப்பாற்றிக்க முடியல, இனிமேல் நீ இறந்துட்ட, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறனால தலையை திரும்பி வச்சு தூக்கிட்டு போவோம். சுடுகாட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்பி வீட்டுக்கு வரும்போது வாசலில் விளக்கேற்றி வச்சுருப்பாங்க, தண்ணி வச்சுருப்பாங்க, விபூதி வச்சுருப்பாங்க. கால் கழுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. காலை கழுவாமல் உள்ள போகலாமா? உள்ள போகலாம். காலை கழுவிட்டு வா, விளக்கு பார்த்துட்டு வா, திருநீர் வச்சுட்டு வா. இந்த மூன்றும் சொல்லக்கூடிய வழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. கால் கழுவுதல்னா காற்று. கால் என்று ஆன்மீகத்தில் எங்கே இருந்தாலும், பாம்புன்னு எங்கே இருந்தாலும் அது காற்றை குறிக்கக்கூடியது. காலை கழுவிட்டு வான்னா அவன் மூச்சு காற்றை ஒழுங்காக வச்சுக்கல, அதனால் இறந்துட்டான். நீயாவது உன்னுடைய மூச்சு காற்றை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கொள் அப்படிங்கிறத விளக்குவதற்காக தான் காலை கழுவிட்டு சொன்னாங்க. விளக்கு பார்த்துட்டு வா, உனக்குள்ளார இறைவன் தீபம் உள்ளொளியாக இருந்து கொண்டு இருக்கின்றான். அவனை பார்த்துருந்தா இவன் செத்து போயிருக்க மாட்டான். நீயும் அந்த மாதிரி சாகாத உள்ளொளியை பாருங்கிறதுக்காக விளக்க பார்த்துட்டு உள்ளவா. திருநீறு அவன் என்ன ஆனான்? இப்போ எரிச்சுட்டாங்க, சாம்பல் ஆகிட்டான். அது என்ன, எதை குறிக்குது? அவன் ஏன் சாம்பல் ஆனான்? நம்மளுடைய மலங்களை எல்லாம் அழிக்கலை, அதனால அவன் சாம்பல் ஆகிட்டான். நீயாவது உன்னுடைய மும்மலங்களை அழிக்க வேண்டும். திருநீர் எப்படி இடணும்? இந்த ஒத்த விரலில் திருநீர் இருக்கிற பழக்கம் முதல்ல இருக்கக்கூடாது. சரி, அப்படியே ஒத்த விரலில் இருக்கணும்னா அது நிறைய ஆகமங்கள் விதிகள் இருக்குது. திருநீர் இடத்துலாம் இருக்குது. நீங்கள் வலது கையில் தான் திருநீர் வாங்கணும். இடது கை அடியில் வச்சு வலது கையை மேலே வச்சு திருநீர் வாங்கணும். திருநீர் வாங்கி இடது கையில் கொட்டி எடுத்து பூசிக்கூடாது. திருநீரை வலது கையிலே வச்சு உங்களுடைய மோதிர விரலால் அந்த திருநீரை தொட்டு மோதிர விரலால் திருநீர் அணிந்து ஒத்த விரல் அணிக்கணும்னா இதுதான் வழி. அடுத்தது 3 விரல்களாக எழும்பொழுது அந்த 3 விரல்களை இது ஆணவம், கண்மம், மாய் மும்மலங்களை எரித்தால் அழித்தால் நீ சாம்பலாக மாட்டாய். இதை உணர்த்துறதுக்காக இந்த திருநீரை 3 விரல் எடுத்து இப்படி செய்து நெற்றி வைக்கணும். இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்படும். திதி கொடுக்குறாங்க. காரியம் எப்போ நடத்துகிறாங்க? எத்தனாவது நாள்? 16. முதல்ல நீங்கள் பழங்காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 20வது நாள் தான் காரியம். அப்புறம் 16 ஆச்சு, இப்போ 10 ஆயிடுச்சு. இன்னும் பிஸ்னஸ் பீப்புள் 3 நாளில் முடிச்சிடுறாங்க. 20 நாள் ஏன் வச்சாங்க அப்படின்னா பெருமான் சொல்கிறாரு,
அந்த கல்ப காலம் வரையில் ஒரு ஒரு ஆன்மா அந்த தேகத்தை இழந்து இன்னொரு தேகம் எடுக்கணும்னா 20 நாட்களுக்குள்ள அது இன்னொரு தேகம் எடுத்துடும். 20 நாளில் இன்னொரு தேகம் எடுத்துரும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு. அதனால தான் அந்த காலத்தில் காரியம் அப்படின்னா அது துக்க நிகழ்ச்சி அல்ல. இல்லை, அவங்கள விட்டுருங்க, நீங்கள் கவனிங்க. நம்ம கவனித்தோம்னா அந்த சத்தம் நமக்கு சத்தமாக இருக்காது, குறையாக இருக்காது. சரிங்களா? உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. அதனால் அங்கே ஏன் சத்தம் வருதுன்னு திரும்பி பார்க்குறீங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும். சரிங்களா? அப்போது அந்த ஆன்மா 20 நாள் போட்டு இன்னொரு தேகம் எடுத்துரும். காரியம் துக்க நிகழ்ச்சி அல்ல. வடபாசத்தோடு சாப்பாடு போடுவாங்க, துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, புது துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. எதுக்காகனா அந்த ஆன்மா இன்னொரு தேகம் எடுத்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக அந்த துக்கம் கொண்டாடப்படாது. அங்கே மகிழ்ச்சி தான் கொண்டாடப்படும். யாரும் அழமாட்டாங்க. காரியத்தை முன்னாடி நாள் ராத்திரியே அழுது முடிச்சிடுவாங்க. அதுதான் நடப்புன்னு சொல்லுவாங்க. நடப்பு அப்படின்னா இந்த உலகியெல்லாம் இதுதான் நடப்பு, அதனால அழுது முடிச்சிடுவாங்க. அடுத்த நாள் அந்த ஆன்மா வேறு தேகம் எடுத்து விட்டதுனால அந்த சுப நிகழ்ச்சியை கொண்டாடுவாங்க. திதி கொடுக்கறது, திவசம் கொடுக்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஐயர் என்ன பண்ணுவார், 3 உருண்டை பிடிச்சி வச்சுருவார். அந்த உருண்டைக்கு என்ன பேர்? திதி கொடுத்துருக்கீங்களா? பிண்டம். பிண்டம்னா என்ன? இந்த உடம்புக்கு என்ன பேர்? பிண்டம். ஐயர் என்ன கேட்பாரு? முப்பாட்டன் பேர் சொல்லுங்க. முப்பாட்டன் பிண்டம் கொடுத்துட்டான்னு சொல்லி தான் அந்த சாப்பாடு உருண்டையை தண்ணியில் போடுவார். பிண்டம்னா என்ன? இந்த தேகம், இவருடைய முப்பாட்டன் இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, பிண்டத்தை விட்டுவிட்டான் அப்படிங்கிறதுனால அதை போடுவான். அப்புறம் உன்னுடைய பாட்டன் அவனும் பிண்டத்தை விட்டுட்டான், தேகத்தை காப்பாற்றிக்கிறேன். பிண்டம்னா தேகம், அதை காப்பாற்றிக்கிறேன்றதுனால அதையும் தண்ணியில் போடுவான். அந்த மாதிரி என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னா அவரும் பிண்டத்தை விட்டுட்டாரு அப்படின்றத உணர்த்துவதற்காக, இந்த பிண்டத்தை விடாமல் நீயாவது காப்பாற்றிக்கோ அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் முப்பாட்டன் பிண்டத்தை விட்டுட்டான், பாட்டன் பிண்டத்தை விட்டுட்டான், தோப்பனார் பிண்டத்தை விட்டுட்டார், நீயாவது பிண்டத்தை காப்பாற்றிக்கொள். அதுக்கு தான் அந்த பிண்டத்தை விட்டாங்க. நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், பிண்டத்தை கொடுத்தா அது போய் அவங்க போய் சேரும், அந்த சாப்பாடு அவங்க போய் சேரணும். நம்மளுடைய நினைவுகள் கண்டிப்பாக அந்த ஆன்மாவிற்கு சென்றடையும். ஏன்னா ஆன்ம தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மா இந்த ஜென்மத்தில் இருக்குது, அது நான் உயிரோடு இருக்கேன், அது இறந்து போயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கு அது பிறந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவுக்கு தொடர்பு. குழந்தை திடீர்னு சிரிக்கும், சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிரிக்கும், திடீர்னு கை காலை வச்சுக்கும், திடீர்னு அழும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆன்ம தொடர்பு. நாம் செத்து போனவங்க நினச்சி அழுதோம்னா அந்த குழந்தைக்கு அந்த துக்கம் ஏற்படும், அந்த ஆன்மா அங்கே துக்கப்படும். இந்த துக்கம் அதை போய் காக்கும். அதனால தான் நான் இறந்து போயிட்டா யாரும் அழப்படாத என்ன சொன்னார், இந்த ஆன்மா படுற துக்கம் அந்த ஆன்மாவை சென்று அடையும். ஆனால் சாப்பாடு போய் சேருமானா சேராது. இது வெறும் ஜடப்பொருள், இது போய் சேருமா சேராது. என்ன அலைகள் பார்க்கும். அதனால தான் அழாதீங்க, அது இன்னொரு தேகம் எடுத்துருக்கு, அந்த ஆன்மா இந்த தேகத்தில் அற்புதமாக வாழட்டும்னு வாழ்த்துங்க, இன்னும் போய்ங்க, அது நல்லது. அதை விட்டுட்டு துக்கம் கொண்டாடுவது என்பது சரியில்லை, அவசியமே இல்லை. தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செய்யணும், அன்னதானம் பண்ணுங்க, அந்த வாழ்த்து அந்த ஆன்மாவை காப்பாற்றும். வெறும் நான் தான் சொல்கிறேன், அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு பிறந்த நாளாக அன்னதானம் பண்ணுங்க, நினைவு நாளாக அன்னதானம் பண்ணுங்க, என்ன ஆனாலும் அன்னதானம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பசி ஆற்றி வச்சிங்கன்னா அந்த அந்த புண்ணியம் தொடரும். அதனால் திதி அப்படின்னு அன்றைக்கி தான் பண்ணணுமா? அதுக்கு அந்த நாள் வரைக்கும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அன்றைக்கி தானே இறந்து போனவங்க நினைக்கணும். எப்பவுமே நினச்சிட்ருங்க, எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நினச்சி அவங்களுக்காக. ஆனால் அதெல்லாம் ஏற்படுது, அப்போ தான் பண்ணுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க. அமாவாசைக்காவது அவங்களை நினைக்கிட்டோம். அமாவாசைக்கு என்ன காய்கறிகள் போடுவாங்க தெரியுமா? உணர்ச்சியை தூண்டாத காய்கறிகள் மட்டும்தான் அன்றைக்கி சாப்பிடணும். உணர்ச்சியை தூண்டக்கூடாது. ஏன்னா அமாவாசை அன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கணும். அன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு வாழ்ந்துருக்கு ரொம்ப தப்புன்றதுனால தான் அமாவாசைக்கு அந்த காய்கறிகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். உணர்ச்சியை தூண்டாத காய்கறிகள். அநேகமாக வாழைக்காய் சொல்லுவாங்க, முருங்கைக்காய் போட மாட்டாங்க. அதெல்லாம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய காய்களை அவாய்ட் பண்ணுவாங்க. சுண்டைக்காய், வாழைக்காய் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பதில் வந்துருச்சா? பாருங்க, கேள்வி கேட்காம எனக்கு பதில் வந்துச்சு. வேற
இறைவன் இது வரைக்கும் உங்களை எப்பயாவது காப்பாற்றிருக்காரா? இறைவன் இது வரைக்கும் எப்பயாவது உங்களை காப்பாற்றிருக்காரா? நிறைய பேர் காப்பாற்றிருப்பாரு. இல்லை, ஏதாவது இன்சூரன்ஸே நடந்திருக்கு. நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் நடந்திருக்கு. அதை நினச்சி பார்க்குறது நம்ம எப்பயாவது அதை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் இறை சிந்தனையிலே இருக்கணும். ஏன் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் இறைவன் காப்பாற்றிட்டே இருக்கணும். நினைந்து நினைந்து அப்படின்னு அடுக்கு தொடரில் கொடுக்கறதுக்கு காரணமே அது ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒழுகுதல்னு என்ன அர்த்தம்? தண்ணி ஒழுகுதுன்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஒழுகிட்டே இருக்கணும். ஒரு தடவை கொட்டி நின்று போச்சுன்னா தண்ணி ஒழுகுதுன்னு சொல்ல மாட்டோம். ஒழுகுதல் அப்படின்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது பேர் தான் ஒழுக்கம். அப்போ நினைந்து நினைந்து நினச்சி பார்த்தீங்க, அப்போ என்ன வரும்? உணர்ந்து உணர்ந்து உணரும். இறைவன் எப்படி நம்மளை காப்பாற்றிருக்கான், நம்ம அவனை அருமை பெருமை தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவனை நினைக்கிறது இல்லையே, உரையில் மூழ்கிட்டு இருக்கிறோம், மூழ்கிட்டு இருக்கோமே அப்படின்ற உணர்வு இருக்குது. அப்போ நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இந்த உணர்வு வந்தவொடனே என்ன ஏற்படும்? நெகிழ்ச்சி ஏற்படும். அதான் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ச்சி ஏற்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அன்பு நிறைஞ்சிடும். ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து. நம்ம மற்றவங்க பேர்லாம் அன்பாக இருக்கிறோம்னு அர்த்தமா? எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ரொம்ப நான் அப்படியே அன்பாக இருக்கிறோம். அது கரெக்டா? அன்புங்கிற வார்த்தை ஆண்டவரிடத்திலே மட்டுமே பயன்படக்கூடியது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாது. பாசம், பற்று, அக்கறை, இரக்கம், கருணை, இதுதான் நம்ம ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வைக்கிறது. அன்பு என்பது ஆன்மா, அன்பு, ஆண்டவன். நான் வச்சுக்கிறேன். ஆன்மா, அன்பு, ஆண்டவன். மனம், இரக்கம், உயிர்கள். இந்த மனம் அப்படிங்கும் போது செயல்படுறது அப்படின்னா அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம ஒருத்தரை பார்த்து துக்கப்படுறது, இறக்கப்படுறது எல்லாமே மனம் பண்ணுது. ஆன்மா பண்ணினாதான் அது உண்மையான ஜெபம். அப்போ ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு செய்ய வேண்டும். ஜீவர்களிடத்திலே தயவும், பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பும், ஆண்டவரிடத்தில் அன்பும். என்னென்ன? ஜீவர்களிடத்தே தயவும், பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பும், ஆண்டவரிடத்தில் அன்பும் மாறாது இருந்தால் இறைவன் அருளை பெறும். பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு வருதா? நமக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், ஜனவரி 1 நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுப்போம், ஜனவரி 14 பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்போம். நான் தமிழ்நாட்டு கதையை வச்சு பேசியிருக்கேன், உங்கள் கதை எனக்கு தெரியாது. ஜனவரி 1 நியூ இயர் புது ட்ரெஸ் அடங்கிடுச்சா? இல்லை. ஜனவரி 14 பொங்கல் புது ட்ரெஸ். அப்புறம் அடங்கிச்சா? ஏப்ரல் 14 தமிழ் வருஷம் பிறகு எடு. அப்புறம் நம்மளுக்கு பிறந்த நாள் வரும், எடு. கல்யாண நாள் வரும், எடு. குழந்தைங்க பிறந்த நாள் வரும், அப்போவும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கும். தீபாவளி வந்துடும், ட்ரெஸ் எடு. ஆடி மாதம் தள்ளுபடி, தள்ளுபடி கொடுக்குறோம், வாங்க இல்லையா? கிறிஸ்மஸ்ஸு நம்ம இதுவாக இருக்கும், கிறிஸ்மஸுக்கு வெளியில் ஸ்டார் தொங்க விடும், கிறிஸ்மஸ் ஸ்டார் தொங்க விடும், ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். என் பசங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு வேறு கிஃப்டெல்லாம் வச்சுருப்பேன். அப்போ தான் நிறுத்தினேன், இதுதான் பைசா இருக்கிறதா இருக்குது. பசங்க சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு லைட் அலங்காரம் பண்ணி காலையில் அவங்க எழுந்து வந்தாங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் அவ்வளோ கணக்கிடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம அடங்குறதே கிடையாது. அதனால் எப்போ அது இதெல்லாம் பிரபஞ்ச போகத்தில் எப்போ வெறுப்பு வருதோ அப்போ தான் ஆண்டவர் இடத்துல அன்பு வரும். ஜீவனிடத்தில் தயவு வரும்போது தான் பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு வரும். நம்ம பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னும் போது நாம் 4 வேளை சாப்பிட்டா வெறுப்பு வரும். அவன் சாப்பாட்டு வழியெல்லாம் உட்காந்துருக்கான், நம்ம இப்படி திங்கிறோம். அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறான், வீசலாக போட்டுட்டு இருக்கிறான். நாம் இப்படி ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரெஸ் வாங்குறோம். ஜீவனிடத்திலே தயவு அது இருக்குதுன்னா பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு. இது 2ம் இருந்ததுனா தான் ஆண்டவரிடத்திலே அன்பு வரும். இது 3ம் இருந்தால் தான் ஆண்டவனுடைய அருளை பெறும். எளிமையாக இதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னது. சரிங்களா? நடைமுறை சன்மார்க்கத்தில் நான் 8 கட்டி சொல்ல நினைக்கிறேன். பாடல் ஒன்று இருக்கு இல்லையா? கண்டதெல்லாம் அனித்தியமே, கண்டதெல்லாம் அனித்தியமே. ஞான செய்தியில் வரக்கூடிய பாடல். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் மீனே, உண்டதெல்லாம் மலமே, உட்பண்ணதெல்லாம் குறையே, உலகியலே இதுவரையும் உண்மை.
இதுதான் அந்த பாடலோட கான்செப்ட். கண்டதெல்லாம் அனித்தியம், நம்ம பார்க்கறது எதுவுமே நித்தியம் கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ஏதாவது தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் இருந்திருக்கும், பில்டிங் ஐடி கார்டாக இருக்கலாம். சரி, இன்னொரு 150 வருஷம் கழிச்சு இது கண்டிப்பாக இருக்குமா? கேரண்டி கொடுக்க முடியுமா? பில்டிங்கோட ஆயுஸ் என்ன? ஒரு நல்ல பில்டிங்கோட ஆயுசு 50 ஆண்டுகள். அதுக்கப்புறமா கிராக் இருக்கும், உடனே தரமட்டமாக இடிஞ்சு விழுந்துடாது. கிராக் விழும், பழுதடையும், எல்லா வேலையும் இருக்கும். ஆனால் இது நிச்சயம் இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் தரைமட்டமாகலாம். இதுவும் இல்லை, எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்கறது எதுவுமே நித்தியம் கிடையாது. எல்லாம் அழியக்கூடிய பொருள்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். கண்டதெல்லாம் அனித்தியம், நித்தியம்னா எப்பயுமே இருக்குது, அனித்தியம்னா அழியக்கூடிய. கேட்டதெல்லாம் பழுதே. எவ்வளோ விஷயங்கள் கற்றுட்டு இருக்கிறோம் 1ஆம் கிளாஸ்லேருந்து PhD வரைக்கும். அது ஏதாவது நம்மளுடைய மரணத்தை காப்பாற்றுமா? எவ்வளோ டாக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாலெல்லாம் உயிரோடு இருக்க முடியுதா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு இருக்கான், எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட உரிமையாளரை காப்பாற்ற முடியுமா? இது நான் ஒரு தடவை உணர்ந்தேன். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கட்டும்போது நான் முதல்ல இருந்து அதை பார்வையிட்டேன். ஏன்னா அது வீடு பக்கத்தில் தான், அதனால் அதை முதல்ல இருந்து பார்வையிட்டேன். அவர் உடையார் அப்படி எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட். அது கட்டி முடிச்சதுக்கப்புறமா அவருடைய படத்தை தான் முதல்ல திறந்து வச்சாங்க. அப்போ எந்த டாக்டராலையும் அதை காப்பாற்ற முடியல. இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டினவர்கள் தான், எல்லாருக்கும் வேலை கொடுத்தவர்கள் தான், அத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவரை காப்பாற்ற முடியும். அப்போ கட்டுறதெல்லாம் பொய், இல்லையா? கேட்டதெல்லாம் பழுது. எவ்வளோ உபன்யாசம் கேட்டுருப்போம், எதை கடைப்பிடிக்கிறோம்? அப்போ கேட்டதெல்லாம் எப்படி போயிருக்கு? பழுதாக போயிருக்கு, வீணாக போயிருக்கு, இல்லையா? உண்டதெல்லாம் மலமே, சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆச்சு? மத்தியானம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டோம், விதவிதமாக சாப்பிட்டோம், 7 ஐட்டம் 8 ஐட்டம் எல்லாம் என்ன ஆக போகுது? கடைசியில் மலமாக போகும். உண்டதெல்லாம் மலம், உட்கொண்டதெல்லாம் குறைய. எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ கம்மி தெரியுமா? எப்படிப்பா இருக்கு? ஏதோ நல்லா தான் இருப்பான், ஆனால் வாயிலிருந்து என்ன வருது? ஏதோ இருக்கு. ஏன்னா ஏதாவது நம்ம கேட்டு போகிறோமோன்னு பயம். நல்லா இருக்கேன்னு சொன்னால் அப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபா கூட அப்படின்னு ஏதாவது கேட்டு போகிறோமோன்னு பயம். ஏதோ இருக்கேன், நீ எப்படிப்பா இருக்கேன்னு நம்மளை கேட்போம். நாம் அவனுக்கு சுகர் இருக்கும், நீ எப்படிப்பா இருக்க? சுகர்லாம் செக் பண்ணியா? எவ்வளோ இருக்குது? அவனுக்கு 400 இருக்கும். நம்ம எவ்வளோ சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். 600 சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வெளிக்காட்ட மாட்டான். 600 இருக்கா, இந்த டாக்டரை போய் பாருங்க, அவர்கிட்ட தான் போய் பார்க்குறேன், குணமாயிடும். அது நல்ல எண்ணத்தில் இல்லை, நல்லா சொல்லணும். இதை விட ஜாஸ்தி இருக்கா அவனுக்கு, அப்பாடா எங்கடா கம்மியாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்படி தான் இப்போ நல்லா விசாரிக்கிறதுலாம் இப்போ அப்படி தான் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், சரிங்களா? உண்மையிலேயே அக்கறையாக விசாரிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் பொதுவாக உட்கொண்டதெல்லாம் புரியுது. என்ன தான் கொடுத்து பாருங்கள், நான் நிறைய கதை சொல்லுவேன். நீங்கள் நேரம் கம்மியாக இருக்கிறதுனா நான் கதைக்குள்ள நேரம் போவேன். என்ன தான் பண்ணுங்க, நம்ம போதும்னு சொல்கிற விஷயம் எது தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம் தான் போதும்னு சொல்லுவோம். எது? அதுக்கு மேலே முடியாது. வேறு எதையாவது போதும்னு சொல்லுவோமா? 10 ட்ரெஸ்ஸு கொடுத்தா அந்த ட்ரெஸ் அழகாக இருக்கு, அது இதோட விலை கம்மியாக கூட இருக்கும். இல்லை ட்ரெஸ்ஸை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், விலையை பார்க்குற பழக்கம் தான் நமக்கு முதல்ல இருக்கும். ஒருத்தர் தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிக்க பார்த்தான்னு சொல்லுவார். பல்ல பிடிச்சி பார்த்தான்னு பழமொழி இருக்கும். தானமாக மாடு கொடுத்தா எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது பல்ல பிடிச்சி பார்ப்போம். நம்மளோட ஆரியம் நம்மளுடைய பல்லில் தெரிஞ்சு அது மாதிரி பழமொழி இருக்கும். தானமாக ஏதாவது ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா ஒன்று அது விலை என்ன விலை இருக்கும், என்ன விலையில் கொடுத்தாங்கன்னு பார்க்குறது. அது மாதிரி ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் உட்கொண்டதெல்லாம் குறைய உலகியலில் இதுவரையும் உண்மை அறிவிக்கிறது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை? யார் நம்மளை காப்பாற்றுவா? புகுந்தரனும் முற்றவரும், அது முன்னாடி பாட்டு. புகுந்தரனும் முற்றவரும் பெற்றவரும் பெறரும் உடமைகளும் உலகியலும் முற்ற துணை என்று என்ன சேர்த்து வைங்க. எவ்வளோ ஜனக்கட்டு இருக்கட்டும், பணக்கட்டு இருக்கட்டும், பொருள் இருக்கட்டும், எதுவும் நம்மளை காப்பாற்றாது, ஆண்டவன் தான் காப்பாற்று. ஸோ இதுதான் இந்த பாடல்களுடைய பொருள். இதை உணர்ந்துட்டோம்னா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எதுக்காவது ஆசைப்படுவோமா? யார் மேலே கோவப்படுவோமா? எதுவுமே இருக்காது. எல்லா ஒழுக்கமும் தன்னால் வந்துடும். இந்த பாட்டு ஒரு 10,000 தடவை படிச்சிருக்கோம். வந்துச்சா? வழியை குருடி
அதான் தெரியுது. அழுது தெரிஞ்சு கட்டெருமான கதையா போய்கிட்டே தான் இருக்குது. ஜான் ஏறினா மோன சருகு இருக்கு. இறைவன் குறைகளோட படைக்கல, நம்மளுக்கு ஒரு குறை இருக்கிறது. படைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு குறை இருக்கிறது. இந்த ஆன்மா அப்படிங்கிறது 3 நிலைகளாக பிரிக்குது. இறைவன் பிரிக்கல, காற்று பிரிச்சதுன்னு வள்ளலார் சொல்றாரு. ஏன் பிரிச்சதுன்னு வள்ளலார் சொல்றாரு. காற்று இந்த ஆன்மாக்களை பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மான்னு காற்று பிரிச்சிருச்சு. எந்த அடிப்படையில் காற்று பிரிச்சதுன்னு நமக்கு தெரியாது. அது வினை பயணம்லாம் கிடையாது. தேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பிரிச்சிருச்சு. அதனால் ஏதாவது நொந்துக்கணும்னா காற்றை பிடிச்சி திரலாம். அதுதான் அப்படி நம்ம பிரிச்சிருச்சு. அதனால் அதுக்கு அப்புறமா நம்ம வரும் பொழுது நம்ம பக்குவப்படணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் தாழ்ந்த நிலைக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டே போகும். வேதனைக்கு போகும். ஆன்மாவுக்கு இயற்கை குணம், இயற்கையான குணங்கள் ரெண்டு. ஒன்று ஜீவகாரணம், இன்னொன்று ஆணவம். ஆன்மாவின் இயற்கை குணம். அந்த இரக்கத்தையும் இறைவன் மனுஷன் ஆன்மா ஆன்மாவுக்கு இயற்கையாகவே இறக்க முடியுது. ஆன்மாவுக்கு இயற்கையாகவே ஆணவம். இது நாம் என்ன பண்ணணும், ஆணவத்தை குறைச்சி இறக்கத்தை வளரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகள்கிட்ட சீக்கிரமாக சாப்பிட்டு பக்கத்து வீட்டு பையன் வரும். பிஸ்கட்டை கொடுத்தா எப்படி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுத்தா நீ வாங்கிக்கிறியா இல்லை அவனுக்கு கொடுத்துட்டுமா, வாங்கிக்கிறியா அவனுக்கு கொடுத்துட்டுமா. 2 பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் கொடுத்தனுப்புவோம், யாருக்கும் கொடுக்காம நீயே சாப்பிடு. எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா. ஆன்மாவின் இயற்கை குணம் இரக்கம், ஆணவம். அது ரெண்டுத்துல இரக்கத்தை வளர்க்கணும், ஆணவத்தை வெளியிடணும். நம்ம உள்டாவாக பண்ணிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை சின்ன அதாவது செயற்கை குணங்கள் மற்றது எல்லாமே நாம் ஏற்படுத்தி கொண்ட உருவாக்கி கொண்ட செயற்கை குணங்கள் தான். இந்த ராட்சச குணம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் தாமச குணமும். இது எல்லாமே இந்த ஆணவமும் இரக்கமும் தவிர மற்ற அனைத்தும் நாம் உருவாக்கி கொண்டது. அது இறைவன் கொடுக்கல, தீதம் நன்றும் பிறர் தர வாரா மற்றவனும் கொடுக்கல, நாமளே தான் உருவாக்கிக்கணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் எல்லா குணங்களையும் நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாரம். தாமச குணம். இது 3த்துல எது மோசமானது, ராட்சச குணமா, சத்துவ குணமா, தாமச குணமா? மோசமானது எதுன்னா தாமச குணம். தாமச குணம் தான் ரொம்ப மோசம். ராட்சச குணத்தை கூட மாற்றிக்க முடியும். ரொம்ப கோவப்படும் கூட கோபத்தை நிறுத்திக்கலாம். ஆனால் சோம்பேறியாக இருக்கிறான் பாருங்க, தாமச குணமும் சோம்பேறித்தனமும் ஒன்று தான். அவனால் முன்னேறவே முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு குறிப்பிட்டுக்கலாம். தள்ளி போடுற குணம் தான் இருக்கிறதுலே மோசமான குணம். சிரிக்கிறாங்க, என்ன ஒரு வேலை கொடுத்தா இன்னும் முடிக்கலாம். ஆன்மா கிட்ட இருக்குது, அதை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. உருவாக்கல் இருக்குது, வளர்த்துக்கிறீங்க. கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா, ஒரு ஆட்டை தொங்க விட்டுருக்குறான், உங்கள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நாக்கில் தண்ணி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆடு தொங்கிட்டு இருக்கிற ஆட்டில் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா இரக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நாக்கில் தண்ணி வந்துச்சுன்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட நிலை எப்படிப்பட்டது. யாராவது கீழே விழுந்தாலும் உடனே சீக்கிரமா இல்லையா, அது என்ன குணம்? உடனே நமக்கு வச்சுச்சோ அப்படின்னு போய் தாங்கி அவனை கட்டி பிடிச்சி தூக்கி எழுப்பி ஏதாவது பண்ணுறோம்னா இறக்கம் வந்துருக்குது. சிரிச்சோன்னா ஆணவம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆணவம் அடங்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா மனிதர்கள்கிட்ட? இல்லை இந்த ஆணவம்
இரக்கம் குணம்லாம் வந்து மனிதர்களுக்கு மாட்டுது. நாயாக தான் வாழ்ந்துட்டு இருக்குது இது வரைக்கும். பண்ணியாக தான் வாழுது, குதிரையாக தான் வரும். நாய்க்கு தான் நாய் தானே நாய்க்கு தெரியுமா? தன்னுடைய நிலை நாய்க்கு தெரியுமா? அது நாயின்னு யார் முடிவு பண்ணுது? மனுஷன் தானே முடிவு பண்ணிட்டு. ஆனால் நம்ம மனுஷன் நமக்கு தெரியுதா இல்லையா? இதுதான் அதுக்கு நம்மளோட வித்தியாசம். மற்ற மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் எதுவும் பாவ புண்ணியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிங்கம் எத்தனை ஆட்டை அடிச்சு போட்டாலும் மாடு அடிச்சு போட்டாலும் அது பாவம்லாம் சேராது. அது பள்ளி பள்ளி கிடையாது. அது குன்றும் வகையிலலாம் இறைவன் அமைக்கல. ஆணவத்தை அமைச்சிருக்கிறான். அதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோமா குறைச்சிக்கிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு தாழ்ந்த குணத்தில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட மற்றவங்க சிறந்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த ஆணவம் குறைஞ்சிருக்கும். அடுத்த பிரிவில் குறைவான ஆணவத்தோட தான் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும்போது தான் அந்த மலை நீக்கம். ஆணவம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆணவமே இல்லாத நிலை. இந்த கண்மங்கள் பதி பசு பாசம். பதின்னு என்ன? இறைவன். இறைவன் யாரு? இறைவனுக்கு மலங்கள் இருக்கா? மலமற்றவன் இறைவன். மலங்கள்லாம் பூஜ்யம். அதுதான் இறைவன். அதுதான் பதி. பசுன்னா நாம தான் பசு. பசுக்கு எத்தனை மலங்கள்? 5 மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயை. இந்த 5 மலங்கள் பசுக்கு உண்டு. 3 மலங்கள் ஜீவர்களுக்கு. 3 மலங்கள். நம்ம ஜீவர்களா பசுக்களான்னு யோசிப்பாங்க. நம்மெல்லாம் ஜீவர்களே இல்லை. சொல்லிக்கிறோம் நம்மெல்லாம் ஜீவர்கள். 3 மலங்கள் உள்ளதுக்கு பேர் தான் ஜீவன். 5 மலங்கள் மாமாயை, திரோதாயி, நினைப்பு மறைப்பு. நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? நிறைய இருக்குது. அப்போ நம்மெல்லாம் பசு. இந்த பசுவாகிய 5 மலங்கள் இருக்கக்கூடியவர்கள் 2 மலங்களை நீக்கி ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களோடு இருக்கும் ஜீவர்களாக மாறி அந்த 3 மலங்களும் நீங்கி மலமற்ற அந்த சிவமாக பசுவாக மாற வேண்டும். இதுதான் நீதி. இதற்கு தடையாக இருப்பது பாசம். பாசம்னா இந்த உயிர்கள், இந்த பொருள்கள் எடுத்தும் உலகில் எடுத்தும் நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பற்று. அதுதான் பாசம். இதுதான் பதி பசு பாசம். இந்த பதியை பசு அடைய வேண்டும் என்றால் பாசத்தை நீக்க வேண்டும். இதுதான் இதை நம்ம வளர்த்துக்கிறோமா குறைச்சிக்கிறோமா அப்படின்னு நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஆணவத்தை குறைச்சிக்கிட்டோம்னா சீக்கிரமே நம்ம அருளை அடையணும். அகத்திய கருத்துன்னா என்ன அர்த்தம்? ஓகே, அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் இல்லை. அகத்திய கருத்து புறத்து வெளுத்திருந்தன்னா உடம்பு தோல் வெள்ளையா இருக்குதுன்னு அர்த்தமா, இல்லை வெள்ளைங்களை மூடி அர்த்தமா? ரெண்டுமே கிடையாது. அகத்திய கருத்துனா அறியாமையில் இருக்கக்கூடியது. கருத்துனா இருள் என்பது அறியாமை. அகத்திய கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரும் அப்படின்னா அறியாமையில் தான் இருக்கிறாங்க. புறத்து வெளுத்திருந்த அப்படின்னா அவங்களுக்கு அறியாமை முழுசா நீங்கிருச்சாங்க. புறத்தில் அறியாமை நீங்க, அவங்களுக்கும் அகத்தில் அறியாமை. அகத்திய கருத்து புறத்தை வெளுத்திருந்ததுன்னா உண்மை தெரியல. இறைவனுடைய உண்மையை தெரியாதவர்களை திருத்தி, அதுதான் அது தப்பு பண்ணவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு கிடையாது. உண்மை தெரியாமல் அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள். அறியாமை எப்படி நீங்கும்? இருள் எப்படி நீங்குது? ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா இருள் நீங்கும். அறியாமை எப்போ நீங்கும்? அறிவு விளக்கம் அடைந்தால் அறியாமை நீங்கும். அறிவு விளக்கம் எப்போ ஏற்படும்? இது மாதிரி ஒரு படி கேள்விகளாக கேட்டுட்டே ஏற்படும். அப்படின்னா மெய்ஞான விருப்பத்தில் ஏறி முதல்ல நமக்கு மெய்ஞானம் வரணுங்கிற விருப்பத்துக்கு வரணும். மெய்ஞான விருப்பத்தில் ஏறி அடுத்தது கேள்வி மீது ஏறி. ஐயா பாடியிருக்கிறார். கேள்வி மீது ஏறி கேள்வி கேட்கணும். அப்போ விடை சொல்லுவோம். விடை சொன்னால் என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும். மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி தெளிந்து, தெளிவு கிடைச்சாதான் இச்சை விடும், ஆசைகளை விடும், மாயை விட்டு நீ இச்சை விடுதலை நீ தெளிந்து. தெளிவு வந்தால் தான் இச்சைகள் மாயை நீ தெளிந்து இச்சை விடுதல் ஏறி அஞ்ஞானமற்ற படிநிலை ஏறி. அதுக்கப்புறமா தான் அஞ்ஞானம் நீங்கும். அப்போ அஞ்ஞானம் நீங்கணும்னா இந்த மாதிரி படிநிலை. ஒருத்தர் வந்து பேங்க்கில் போய் ஒரு செக் டெபாசிட் பண்ணுறாரு.
செக்கு டெபாசிட் பண்ணி இந்த செக்கு எப்போ கிளியர் ஆகும்னு கேட்குறாரு. அவன் 3 நாள் ஆகுன்றான் இந்த பேங்க் முடிச்சு. இவர் வந்து எப்போ நான் கொடுத்த செக்கு எதிர்க்குது, நான் கொடுத்த செக்கோட பேங்க்கு எதிர்க்குது, எதிர் பில்டிங், அதுக்கே 3 நாள் ஆகுன்ற. எனக்கு நாளைக்கு காலையில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். ஆமாம், அது என்ன ப்ரொசீஜர்? பேங்க் மேனேஜர் சொல்கிறார், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க, நாங்கள் அதை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா நாங்கள் அனுப்புவோம், அவங்க கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறமா அவன் கிரெடிட் நோட் போட்டு எனக்கு அனுப்புவோம், அதுக்கப்புறமா தான் எனக்கு கிரெடிட் ஆகும், அதுக்கப்புறமா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இவர் ஒத்துக்கல, இல்லை இல்லை எனக்கு வேணும், எதுக்கு பேங்க்கு நீ என்ன ஏமாத பார்க்குறேன். இப்போ மேனேஜர் சும்மா ஒன்று நான் கேட்டேன், ஐயா நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு சுடுகாடு வருது, சுடுகாடு பக்கத்தில் நீங்கள் நடக்கும்போது செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுடுகாடு பக்கத்தில் இருக்கிறது அப்படியே கொண்டு உங்களை அடக்கம் பண்ணிடலாமா, இல்லை உங்கள் உடம்பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி அப்புறமா அந்த சுடுகாடு கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. நமக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. உடனே உடனே என்ன நம்ம அவசரமான உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். உடனே உடனே நடக்கும். வள்ளலாரை தூங்கிட்டா உடனே மரணம் கிடச்சிடும். அகவல் படிச்சுட்டா வீட்டில் இருக்கிற பொருளாதார சிக்கலெல்லாம் நீங்கும். வடலூர் போயிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் நீங்கும். உடனே நமக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை மாதிரி போனீங்க மட்டும்தான், அப்போ தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஆமாம், அதனால் அறியாமை உலக அனைவரையும் எல்லாரையும் அறியாமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் திருத்தத்துக்கு தான் கூப்பிடுறது. அதாவது எல்லா மனிதனும் மனித உயிர்கள், எல்லா மனித உயிர்களும் சொல்றாரா இல்லை நீங்கள் சொன்ன மாரி அகத்துல தெளிவு இல்லாமல் புறத்தை மட்டும் தெளிவு இல்லாமல் இருக்கிறவங்க தான் தெளிவு கொடுக்கணும். தெளிவு இருக்கிறவனுக்கு எது தெளிவு கொடுக்க போறீங்க? எல்லா கேட்டகரியும் ஒன்றா, எல்லா கேட்டகரியும் ஒன்றும் கிடையாது. தெளிவு இருக்கிறவனுக்கு தெளிவு நீங்கள் கொடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை கேட்குறேன். வள்ளல என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து எல்லாருக்கும் தெளிவு இல்லாமல் தான் இருக்கும், தெளிவு இருக்கிற மாதிரி நினைச்சிருக்கோம். உலக அனைவரும் சொல்வது வந்து ஒவ்வொரு மனித பிறப்பையும் எல்லா ஒவ்வொரு மனிதனையும் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மனிதர்களையும் உலகத்தில் எந்த மொழியில் இருக்காங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டகரி சொல்லலாம் இல்லை. குறிப்பிட்டு சொல்கின்றேன், ஞானசேரியில் வரும்போது குறிப்புரைக்கின்றேன், இதனை கேள்வி இங்கே வம்மி அப்படின்றார். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே வருவார். முதல்ல மரணங்களா பெருவாழ்வில் மாஞ்சலாம் கண்டி அப்படின்னு உலக அனைவரையும் கூப்பிடுறார். அப்புறமா இந்த 3 கண்டிஷன் கொடுக்குறாரு. கொலை தவிர்த்தவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறார். சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றரை கைவிட்டவர்கள், காமக்ரோதம் ஏற்படும் போது ஞானர்கள் தடுத்து கொள்வார். ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சா? இவங்களை எடுத்துட்டு வர ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறார். அதுக்கப்புறமா ஜீவரிடத்தில் யார் தயவாக இருக்கிறாங்க இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாரு. பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பாக இருக்கிறாங்க ஷார்ட் லிஸ்ட். இறையிடத்தில் அன்பாக இருக்குது இன்னும் ஷார்ட் லிஸ்ட், அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி யார் பார்க்குறாங்க, ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் தான். அப்போ அவர்களுக்கு அருள்களுக்கு தயாராக அதான் பக்குவான்மா அபக்குவான்மா பக்குவான்மா நம்மலாம் இங்கே இருக்கும்போது அப்படியே ஆஹா இனிமேல் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் அப்படின்னு இந்த பில்டிங் உள்ள இருக்கிற வரைக்கும் பயங்கர வரியாகலாம் இருக்கும். இனிமேல் பாரு, நாளையிலேருந்து பாரு, நான் காலையில் எத்தனை மணி கேட்டுக்கிறேன், வாயில நிற்கிறேன், பல்லு தேய்க்கிறேன், வெட்டி பிடிக்கிறேன், நாளைக்கு காலையில் எத்தனை மணி கேட்டுப்பாங்கலாம் தெரியாது. அதுதான் பக்குவம். இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு பக்குவத்தில் இருக்கணுன்ற ஒரு வேகம் வரும். ஆனால் அப்படியே மழிக்கும். அதனால தான் திரும்பி நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கும். மொபைலில் சார்ஜ் வச்சு தூக்கி போட்டுருக்கோம், யூஸர் போடுவோம், உடனே சார்ஜ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கும் சார்ஜ் இறங்கிச்சா உடனே சார்ஜ் போட்டுருக்கோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் அடிக்கடி ஒருத்தர்கிட்ட தான் கேள்வி வரும். இப்போ வள்ளலார் கருத்து வள்ளலார் சொல்லியிருக்காரு உண்மை சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவர் வள்ளலார் வந்து இதுக்கு மேலே அருள் வாழ்க்கை கொண்டு வந்து அவர் பொறுப்பெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புரிதல். அப்படி கூட அதுக்கப்புறம் சிறும இப்போ அவர் அடுத்து நிறைய பேர் யோகா முறையில் போனவங்கலாம் இருக்கிறாங்க. என்ன கேள்வின்னா ஏன் யாருமே அவங்க சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். ஏன் சுற்றி வளைக்கிறீங்க? வள்ளலாருக்கு அப்புறம் யாருமே ஏன் அந்த நிலையை அடையலை? யாரும் முயற்சி பண்ணலை. முயற்சி அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்கணும், விருப்ப முயற்சி இருக்கணும், தீவிர விருப்ப முயற்சி இருக்கணும், அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்கணும், சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி இருக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்திரிய ஜீவகாரண ஒழுக்கம், நித்திய கர்மவி, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம் 100% கடைபிடிப்பவர்களாக இருக்கு. ஒருத்தர் கூட இதுவரைக்கும் இன்க்ளூடிங் இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிற என்னையும் சேர்த்து இதுவரைக்கும் யாரும் ஒரே ஒரு ஒழுக்கத்தை கூட 100% கடைபிடிக்கணும். 28 ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஒன்று கூட 100% யாரும் கடைபிடிக்கல. யாரும் முயற்சி அப்படின்றது உலகியல் சேர்ந்து தான் நம்ம சன்மார்க்கத்தில் பயணிக்கணும். உலகியல் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல வரல, ப்ளீஸ் நோட். வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலை. வீட்டில் இருக்கலாம், சன்மார்க்கம் பழகலாம், சன்மார்க்கியாக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணிடுறோம்? பாட்டி தாத்தா ஆகிட்டா அவங்களுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. அம்மா நேற்றுக்கு சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து பாருங்க, வீடு சும்மா அப்படியே கலகலன்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதுவே நமக்கு தடையாக மாறக்கூடாது. நான் என்னோடய ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிற அத்தனை பேருக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் லைஃப் அகைன். நீ வந்து பேரனை பார்த்துக்கணும், பேத்தியை பார்க்கணும், அதனால் நான் வியாழக்கிழமை சங்கத்துக்கு வர முடியாது, பூசத்துக்கு வடலூர் வர முடியாதுன்னு சொன்னால் நீ தற்கொலைக்கு தயாராகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். உன் பசங்களை நீ வளர்த்துட்டல, அவங்க பசங்களும் அவங்க வளர்க்கட்டும். யூ கேன் ஹெல்ப் தம். அப்பா ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம், அதனால் பிள்ளையை பார்த்துக்கணும். நீ பார்த்துக்கிறியா? பார்த்துக்கோ, சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கணும். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஓகே, நிஜமாவே இது வந்து ஃபேக்ட். நாம் மறுபடியும் நம்மளோட லைஃப்பை மறுபடியும் பேர பசங்களுக்காக மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்புறம் நாம் எப்போ நம்மளை உணர்றது? இந்த மனித தேகம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது? 6வது அறிவு, பகுத்தறிவு. என்னங்க அது பகுத்தறிவு? நாய்க்கு இல்லாத பகுத்தறிவு நமக்கு இருக்கா? விலங்குகளுக்கு இல்லாத பகுத்தறிவு நமக்கு இருக்கா? பகுத்தறிவுனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியல. பெரியாரை கட்டி கொண்டு அடித்தா தெரியுது. பகுத்தறிவுன்னு அவர் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி பகுத்தறிவுனா என்னன்னு நமக்கு தெரிய விட்டாமல் செய்தது அவர் தான். நல்லது நிறைய பண்ணியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. பகுத்தறிவு அப்படின்னா தன்னை உணருதல். வேற எந்த உயிரினத்தினாலும் தன்னை உணர்வதற்கு அவங்களுக்கு அறிவு இல்லை. மனிதனுக்கு மட்டுமே தன்னை அறிதல் முடியும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவு. பகுத்தறிவு கிடையாது இல்லையா? நாய்கள்லாம் வச்சு பாருங்க, எதையாவது ஒரு சாப்பாடு மோந்து பார்த்துட்டு போயிடும். அப்போ பகுத்தறிவு அது இருக்குன்னு தானே அர்த்தம். பகுத்தறிவு நிறைய இருக்குது. பூனையை வந்து எவ்வளோதான் நீங்கள் அன்பாக பூனையை வளர்க்குங்க. பூனை வளர்த்துருக்கீங்களா? எவ்வளோ அன்பாக வேணால் வளர்த்து பாருங்க. குட்டி போட்டு இருக்கும்போது உங்களால் கிட்ட போக முடியுதான்னு பாருங்க. அது குட்டி போட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மணி நேரங்களில் உங்களால் கிட்ட போக முடியாத பாருங்க. சீரிடம். அந்த நேரத்தில் அதுக்கு வரக்கூடிய வெறி அதை வளர்த்தவங்களால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவு இந்த பூனை அதோட குட்டியை வாயில் தானே கவிட்டு போகுது. அந்த குட்டிக்கு எதாவது சேதாரம் ஆகுதா? அப்போ அதுக்கு அதை எப்படி கவணும்? அது எலியை கவும் போது எப்படி கவுது, தான் குட்டியை கவும் போது எப்படி கவுது? அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 6வது அறிவு தன்னை அறியக்கூடிய அறிவு. நம்மளை நாம அறியணும்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி இல்லை. தன்னை அறியாமல் தானே கட்டுக்கணும். எப்பயோ சொல்லிட்டாங்க, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலான மேலே பார்த்து கேட்கக்கூடாது. பெருமாள் தேர்ட் பார்ட்டியாக எதெல்லாம் ரெஃபர் பண்ணுறோ அதெல்லாம் அவருடைய மனசு அது கேட்குற ஒரு தந்திரத்தை சொல்லுது. ஆன்மா. இப்போ தன்னை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, தன்னை அப்படி இப்போ நான் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல். என் பேர் அப்படின்னு தானே சொல்கிறோம். என் பேர், என் கை, என் தலை, என் மூக்கு அப்படி தான் பேசுகிறோம். அப்போ அந்த என் அப்படிங்கிறது என்ன? என்னுடைய அப்படிங்கிறது இந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல். அது மாதிரி இந்த தன்னை அறிந்து, அந்த தன்னை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆன்மாவை குறிக்கக்கூடிய, இந்த தேகத்தை குறிக்கக்கூடியதாக ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல். தன்னை அறிதல்னா ஆன்மாவை தெரிந்து கொள்ளுதல். ஆன்மா அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கிற அனந்த திரைகளில் அப்படின்னு ஐயா சொல்லுவார்.
வடலூரில் திரை நீக்கி ஜோதி தரிசனம் பார்க்குறோமே, அது என்ன தரிசனம்? ஆன்ம தரிசனமா ஆண்டவ தரிசனம்? யோசிப்பார். ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கிற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை, அதில் தப்பு நிறைய இருக்குது. அனந்த திரைகளாகிய முதல் திரையாகிய பச்சை திரை அதிகிறது நீங்க. அது எதை மூடிக்கிட்டு இருக்கு? திரைகள் எல்லாம் ஆன்ம அறிவை, ஆன்மாவை மூடிக்கிட்டு இருக்கு. திரையை நீக்கணும்னா நமக்கு தெரியுது என்ன? அந்த ஜோதிங்கிறது என்ன? அது ஆன்ம பிரகாசம். அதை தான் நம்ம அருப்பெருஞ்சோதி கொண்டு வரோம். அதாவது வேற விளக்கம் எதுனா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கிற அப்படின்னு ஐயா சொல்றாரு. அப்போ திரை நீங்கணும்னா தெரியக்கூடியது ஆன்ம தரிசனம், அது ஆண்டவன் தரிசனம் அல்ல. ஆன்ம தரிசனம் பார்த்தா தான் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவனை பார்க்க முடியும். அதனால் அதை வெளியில் பார்க்கலையே, அந்த ஆன்மா உள்ள பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஞான சபையை வள்ளலார் கட்டினார். ஆனால் வள்ளலார் ஞான சபை ஜோதி தரிசனம் காட்டியதே கிடையாது. 1881 வரை வடலூரில் ஜோதி தரிசனம் நடந்ததே இல்லை. ப்ரூஃப் இருக்குது, மினிட்ஸ் இருக்குது. 1881 7 பேர் சேர்ந்து ஜோதி தரிசனம் காட்டலாம்னு தீர்மானம் இயக்குகிறார்கள். நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு வழங்கப்படும். ரைட் டு இன்ஃபர்மேஷனில் போட்டு வாங்குங்க, மினிட்ஸ் கிடைக்கும். அதனால் இது எல்லாமே வந்து அப்போ புறத்தை வெளுத்திருந்தேன்னா யாரும் தெரியுதா? அங்கே போய் அருப்பெருஞ்சோதி கும்பிட்றவங்களாம் புறத்தை வெளுத்திருந்தாங்க. முதல்ல சொன்னீங்க வடலூருக்கு வயதானவங்க வடலூருக்கு நல்லது. அப்போ வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம வடலூருக்கு போயிட்டு ஆர்வம் பண்ண போகாமல் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கேயுமே போகணும்னு அவசியம் இல்லை. தவம்னா என்ன தெரியுமா? மனம் செயல்படாத நிலை. அந்த நிலையில் உங்களால் உட்கார முடியும் அப்படின்னா எங்கேயுமே நீ போகணும். அருட்பாவே படிக்கணும், அருட்பாக படிக்கணும். மனசு அடங்கி உங்களால் உட்கார முடியும்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக்கணும். என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பால் செல்கின்றது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாருல, அது தவத்தினால் கிடைத்தது. தவம் பண்ணலை. அப்போ வந்துட்டு நீங்கள் இதோட நீங்கள் இப்போ சொல்கிற கருத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மன அடங்குதல் வரலன்னு சொல்லுங்கள். வரல. ஏன் வரல? இந்திரிய ஒழுக்கத்தில் யாரும் ஒழுங்கா இல்லை. புராணங்களை கூட எடுத்து பாருங்க. பிரம்மா பெண்ணாசை இருந்துச்சா? சிவபெருமானுக்கு பெண்ணாசை இருந்தது புராணம் சொல்லுதா? என்ன இந்த மலங்கள் எல்லாம் சும்மா விடாது, எப்போ வேணாலும் நம்ம தூக்கி போட்டு இழுக்கிறதுக்கு தயாராக. அதனால தான் யாருமே அடையலை. இன்ஃபேக்ட் எல்லா துறைகளுக்கும் கோபம் மிக 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 அதிகம். அந்த தத்துவத்தை அவங்க யாரும் கண்டுபிடிச்சது. இதுதான் ஐயா ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலன கழித்தனர். ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம். நீங்களும் என்னை போல் விட்டு விட்டீர்களானால் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். யாரும் அடையலைன்னா யாரும் அந்த அந்த பக்குவ நிலைக்கே போகலை. கொஞ்சம் போன உடனே நமக்கு வெறும் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஏற்றுக்காதீங்க. போய் அனுப்ப படிச்சு பாருங்க. ஓகேவா இருந்தால் ஆமாம் இதுதான் பாபு சொன்னான், ஓகேவா இல்லையா என்ன நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி மாற்றி சொல்லியிருக்கீங்க, இதில் இப்படி இருக்குது, நான் எங்கிட்ட தப்பு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் சொன்னதான் கரெக்டு. பாபு சொல்லிட்டார், நான் கடவுளை நான் சொல்லிட்டேன், ஆனால் வள்ளலார் சொல்லிட்டார் அப்படின்னு அவ்வளோதான். அதை ஆய்வு வந்து அறிவு வழக்கத்துக்காக ஆய்வு பண்ணலாம், கடைப்பிடிக்கிறதுக்காக ஆய்வு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? கடைப்பிடிக்கிறதுக்காக ஆய்வு பண்ணாதுங்க. அறிவு விளக்கம் அதுக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டே போகும், கடைப்பிடிச்சிக்கிட்டே ஆய்வு பண்ணணும். கண்டிப்பாக திருக்குறளில் மனிதனை மனிதனாக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் திருக்குறள். நம்ம அத்தனை பேரும் திருக்குறள் வாசிக்கணும். நான் திருக்குறள் வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். நான் அது மட்டும் நடக்கல, நான் வந்து 63 நாயன்மார்களை வந்து படிக்க சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாரையும். நாயன்மார்கள் வரலாறு, ஆழ்வார்கள் வரலாறு படிங்க. வைராக்கியம்னா என்னன்னு அப்போ தான் தெரியும். ஒரு ஒழுக்கத்தை கூட கடைப்பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம். நாயன்மார்கள் வைராக்கியத்தில் இருந்தாங்களா? ஒரே ஒரு ஒழுக்கம் தான். அவங்க பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. நாயன்மார்கள் புலவர்களெல்லாம்
12 பேரோ 18 பேரோ தான் புலவர்கள் நாயன்மார்கள், 63 பேர், மீதி எல்லாம் வடிகட்டின்னு கொடுத்தாங்க. சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க எல்லாருமே. 18 பேர் தான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும். அவங்க தான் புலமை கற்றறிந்த புலமை தெரிந்தவர்கள் வந்து ஒரு 18 பேராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 42 பேர் ஒன்றும் தெரியாத சாதாரண பாமர மக்கள். அவங்க எப்படி அடைய முடியுது? ஆண்டவன் ஆட்கொண்டார். அது கதை புராணம்லாம் இருக்கு. புராணத்தையும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அந்த வைராக உயிரே போனாலும் அந்த லட்சியத்தை அவர்கள் கைவிட மாட்டார்கள். அந்த வைராகியம் ஒரு சன்மார்க்கர்களுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் யாரும் அடையல. அதனால் அந்த கதையெல்லாம் படிக்க சொல்லுங்கள். வைராகியத்தை வளர்த்துக்கணும். அகவல் படிக்காமல் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு வைராகியத்தில் இருங்க முடியுமா பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். அகவல் படிக்காமல் நான் வீட்டு படி இறங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு கடைப்பிடிச்சு பாருங்கள். அதை கடைப்பிடிச்சா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது அகவல் படிக்கிறதுனால இல்லை, உங்களுடைய வைராகியத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன். சரிங்களா? அதனால வைராகியம், அதனால் எதாக இருந்தாலும் சரி தருநெறியெல்லாம் உள்வாங்கும். சுத்த சன்மார்க்கம் என்றோ தனிப்பேர் கொண்டு வரும். எல்லா நல்ல நெறியும் உள்ள வாங்கிறது தான் சன்மார்க்கம். அதனால் சன்மார்க்கத்துக்கு வெளியில் நல்ல நெறி இல்லை. எங்கே நல்ல நெறி இருந்தாலும் அத்தனையும் சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனித நேயத்துக்கு உட்பட்டது. ஆன்ம நேயம் திருக்குறளில் ஓரளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை அடைவது திருக்குறளில் முதல் 10 பாடல்கள் மட்டும்தான். மரணங்களா பெருவாழ்வு திருக்குறள், தேவர் குறளில். திருக்குறளை வள்ளலார் எப்படி சொல்கிறார் தெரியுமா? நம்மளாம் திருக்குறள் தான் சொல்கிறோம். தேவர் குறள் அப்படிங்கிறார் வள்ளலார். தேவர் குறள் முதல் அத்தியாயத்தில் கண்டுகொள், அது கடவுள் வாழ்த்து. அதில் மரணங்களா பெருவாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த தேவர் குறள் ரெஃபர் பண்ணுறார். அப்போ எவ்வளோ முக்கியத்துவம்! திருக்குறள் வகுப்பு எடுங்க சன்மார்க்க சங்கத்தில். திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. கடைப்பிடிக்கிறாங்களான்னு கேளுங்க. கொல்லாமல் இருக்குது, அழுக்காராமல் இருக்குது, புலாதனாமல் இருக்குது, என்ன இல்லை திருக்குறள். மனிதனாக்குவது திருக்குறள், மனிதனை தெய்வமாக்குவது திருவருள். அதனால் திருக்குறளோடு நின்றுட்டா மனுஷனாக இருக்கலாம். நம்மளாம் இப்போ மனிதர்கள்ன்ற கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமானா இல்லை. திருக்குறளை படித்து அது மாதிரி நடந்தால் கற்க கசடர் கற்பவை கற்றபின் அந்த மாதிரி நடந்தால் தானே அதற்கு தக. அது மாதிரி அதனால் திருக்குறள் கண்டிப்பாக நமக்கு அவசியம். இன்னொரு 5 நிமிடம், another 5 minutes. நான் என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் சரிங்களா? ஏதாவது சொல்லுங்க. யாரும் அடையலன்னா சொல்லலை. சரி, ஓகே. சார் நீங்கள் சொன்னீங்களே அந்த பள்ளி கதை, அதுதான் சொன்னேன். அதான் பள்ளி தியோரி, அதுதான் ஐயா சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் சொன்னேன். ஐயா சொன்னீங்களே இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் அறிவு அப்படின்னு. அதெல்லாம் சாங்கிட்டெல்லாம் இருந்து என்ன சொல்லுவீங்க? சொல்லுவார் விளக்கம் கொடுக்குறாங்க, புரியல. இந்த பள்ளி தியோரி என்னன்னா விளக்கெறியும் போது இந்த பள்ளி வந்து விளக்கு பார்க்குறது. இந்த பள்ளிக்கு வந்து விளக்கு எரியுது, எப்படி எரியுதுன்னு தெரியுமா தெரியாதா கேட்பேன். சரி, இது ஒரு 5 பிறகு எடுத்து திரும்பி வருது. விளக்கு எரியதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி 3 பிறகு எடுத்தாலும் பள்ளினால அந்த விளக்கு எரியதை புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி நமக்கு இன்னும் இந்த இறைவனை பற்றி பள்ளி எப்படி விளக்க பார்க்குதோ அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் தெரிஞ்சு நல்ல சட்டை போடுறா நமக்கு வந்து சன்மார்க்கத்தில் வந்துட்டோம், அடுத்த முக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நிறைய சன்மார்க்கிகள் வெள்ளை சட்டை போடலாமா போடாது? போடவே கூடாது. பெருமான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறார். யார் வெள்ளை சட்டை போடலாம், யார் போடக்கூடாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்கிறார். அதனால் வெள்ளை சட்டை ஊரை ஏமாத்துறது தான் போடணும். உண்மையிலே என்ன போடணும்னா காவி ஆடை தான் கொடுத்தணும். அதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க காவி ஆடை கொடுத்தணும், மற்றவங்க கலர் கொடுத்தணும்.
முயற்சி பண்ணுறவங்க. இந்த தத்துவங்களை எல்லாம் ஜெயிப்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிவுறுத்தக்கூடிய யுத்த குறி காவி ஆடை. இப்போ காவி ஆடை போட்டோன்னே மனுஷன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தள்ளி நிற்கிறான்ல, அது எது காரணம்? அவங்க ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மக்களை தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான அந்த உடை வந்து காவி. தத்துவங்களை ஜெயிப்பதற்காக போராடுவதன் யுத்த குறியின் அடையாளம் காவி. தத்துவங்களை வெற்றி பெற்றவர்கள் அடையக்கூடிய ஆடை வெள்ளை. தத்துவங்களை ஜெயிச்சவங்க தான் வெள்ளை துணி உடுத்தணும். வள்ளலார் உடுத்துறாரு கரெக்ட், நான் உடுத்துறது ஊரை ஏமாத்திட்டு. எந்த தத்துவத்தையும் நான் ஜெயிக்கல, ஆனால் வெள்ளை உடுத்திட்டு. நான் காவி உடுத்தினேன்னா முதல்ல எனக்கு பேசவே கூப்பிட்டுருக்க மாட்டேங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. நம்ம கொடையை வந்து என்ன கலரில் உருவாக்கினோம் சொல்லுங்க? கொடை உருவாக்கினது வெள்ளை கலரில் தான். பழைய கூகுள் எடுத்து பெரட்டி பாடுங்க, கொடையினுடைய கலர் வந்து வெள்ளை. அது கருப்பாக மாற்றினோம். கருப்பு கலர் என்னையா பண்ணுவோம்? சூரியன் வெளிச்சத்தை என்ன பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணுமா, ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? அப்சர்வ் பண்ணும். அப்போ கொடை பிடிச்சிட்டு போகிறது அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தானே. ஆனால் கருப்பு கொடை பிடிச்சிட்டு போனால் அப்சர்வ் தானே பண்ணணும். ஏன் அப்போ கருப்பு கொடை வச்சுருக்கோம்? வெள்ளை கொடையை பயன்படுத்தி பாருங்கள். வெள்ளை கொடை இருக்குது மார்க்கெட்டில், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் எங்கேயாவது ரேராக கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இல்லை கருப்பு கொடையில் வெள்ளை துணி போட்டு வச்சு கொடுத்துருங்க, மாற்றி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். சரி, இந்த டவுட் வரும்போது இஸ்லாமியர்கள் கருப்பு வாங்கி அணிகிறாங்க பெண்கள். அவங்க எப்படி அந்த வெயிலில் கூட கருப்பு வாங்கி அணிங்க போகிறாங்க? அவங்களுக்கு வேணுமா? பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அவங்களுடைய உடல் இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையை மூடினோம் அப்படின்னா உடல் வெப்பம் ஆட்டோமேட்டிக்காக சமநிலையில் வரும். நம்ம யாரும் தலையை மூடுறது இஸ்லாமியர்கள் மூடிட்டு தான் வெளியே வராங்க. ஆம்பளைங்க குலா போட்டுக்கிறாங்க, பெண்கள் ஒரு அங்கி போட்டுக்கிறாங்க. அந்த தலை தான் முக்கியமாக உஷ்ணத்தை உள்ள எடுத்துக்கிறாங்க. தலையை மூடுங்க. ஏன் யாரும் குலா போடுறதில்லை? ஏன் யாரும் தலைப்பா கட்டுறதில்லை? இல்லையா, தொப்பி இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், தொப்பி போடணும். ஐயாமனுக்கு போட்டால் அப்புறம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பெட்டியில் வச்சுட்டு விட்டேன். இல்லை, நான் கூட பெட்டியில் 3 தொப்பி வச்சுருக்கேன். இன்னும் நான் இங்கே போடணும். சரிங்களா? தலையை நம்ம வந்து கண்டிப்பாக மூடணும். ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக தலையை மூடி தான் ப்ரேயர் பண்ணணும். சரிங்களா? அதனால் இந்த உஷ்ணம் அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் ரொம்ப அற்புதமான உஷ்ணத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். நம்மளாம் உஷ்ணத்தை வெளிப்படுத்தி செலவழிச்சுட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன தெரியுமா? அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஞானிகள் யாரும் உருவாக முடியாது. புலா அவங்கள மொத்தமாக குழி தோண்டி பதிக்கிறது அந்த புலா. அதை மட்டும் விட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பக்தி நம்மள்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற ஒழுக்கம் நம்மள்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட மற்ற எல்லாருக்கிட்டையும் இருக்கும். என்னடா அவங்க வசதி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பக்தியை போய் பாருங்க. நமக்கு வந்து கடை வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை பாராயணம் இருக்க கடையை சாத்திடுவான்னு வருவோம்னா, வெள்ளிக்கிழமை 1 கோடி ரூபா கடையில் வருமானம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மதியானம் கடையை கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த வருமானத்தை பார்க்க மாட்டோம். தொழிலே நேரம் அப்படின்னு மூடிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பக்தி நம்மகிட்ட வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பக்தியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த கெட்ட பழக்கம் அவங்கள மொத்தமாக புரியுது. அவங்க இந்த மாயிலே தான் இருப்பாங்க. அவங்க அதை வந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாயிலே தான் இருப்பாங்க. சன்மார்க்கம் மட்டும்தான். என் மார்க்கம் இறப்பழிக்கும் சன்மார்க்கம். சன்மார்க்கத்தில் மட்டும்தான் சாத்திய நிலை இருக்கிறது. மற்ற மார்க்கங்களில் சாத்திய நிலை இல்லை. நம்ம முடிச்சுக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகேவா? அனைவருக்கும் நன்றி. நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்.